அனைவருக்கும் காலை வணக்கம். எங்கள் ஊர் பலாப்பழங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள். நாங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இதை சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு பசங்க வரும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க. இது நம்ம தோட்டத்து மல்கோவா மாம்பழங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. இது என் அம்மா வச்சது. இது நம்ம வீட்டில் ஒரு 10 மாமரம் இருக்குது. எல்லா வெரைட்டியுமே இருக்குதுன்னு வச்சுங்க மாமரம். இதில் எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா இந்த மல்கோவா மாம்பழத்தை நட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் எல்லா மரத்தை விட மல்கோவா மாம்பழத்தில் கொத்து கொத்தாக காய்ங்க. நல்ல பெரிய சைஸு. கொஞ்சம் பழுக்க வச்சுன்னு சாப்பிட்டோம். செம்ம ஸ்வீட்டு. என்னுடைய அம்மா இப்போதைக்கு இல்லை. ஆனால் அவங்க வச்ச இந்த மல்கோவா மாம்பழம் அவ்வளோ சுவையாக இருக்குது. எப்படி நம்ம அம்மாவை நம்ம எந்த அளவுக்கு சுமைப்போம், சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி இந்த பழமும் எங்கள் அம்மாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அவ்வளோ மாம்பழங்க மரத்தில். எங்கள் வீடு ஒரு கூட்டு குடும்பம் தான். எப்போவுமே கும்பல் இருக்கும். அதே மாதிரி இந்த மாமரத்தில் ஃபுல்லாகவே கொத்து கொத்தாக காய் தாங்க. நான் சாயந்தரம் இது ஒரு 6:30 மணிக்கு எடுத்தேன். அவ்வளோ கரெக்டாக என்னால் எடுக்க முடியல. அவ்வளோ ஒரு சைஸ் மல்கோவா மாம்பழம். இதை விட பெரிய சைஸில் பங்கனப்பள்ளி எல்லாமே இருக்குதுங்க நம்ம தோட்டத்தில். ஆனால் இந்த மரத்தில் அவ்வளோ ஒரு மாம்பழம் நேற்றுக்கு. இந்த வருஷத்துலேயே இது 3ஆவது அறுவடை எடுக்கிறோம் நாங்கள். எனக்கு எட்டலைங்க. என் கை கெட்டின வரைக்கும் ஒரு மாங்காய் மட்டும் பறித்தேன். மற்றதெல்லாம் தம்பி ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணுறாங்க பறிக்கிறதுக்கு. தம்பி பையன் ஹெல்ப் பண்ணுறான். அப்படியே நம்ம தரை தோட்டங்க. இன்றைக்கி என்னடா முரத்தை காட்டுறேன்னு பார்க்காதீங்க. முரத்தில் தாங்க நான் வச்சுருக்கேன் உரமே. எல்லாமே ஓரளவுக்கு இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் வெயில் தாக்கம் குறைஞ்சிருக்கு. அதனால் சரி கொஞ்சம் நம்ம உரங்கள் கொடுத்துடுவோம். அடுத்து மழை வந்தாலும் சப்போர்ட் பண்ணும், இல்லையா அந்த உரங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி எல்லா செடிகளுக்கும் போட்டிருக்கேங்க. நம்ம விதைகள் போட்டது எல்லாமே வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சம் உரங்கள் கொடுத்தா இன்னும் செழிப்பாக வளரும். அதனால எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேங்க. நான் நிறையா பேக் காலியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. எல்லாத்துலேயும் விதைகள் போட்டு வச்சுருக்கேன். இந்த ரோஜா செடி 2மே இங்கே 7 டேஸும் இது காஷ்மீர் ரோஸ் பூக்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. சடனாக பார்த்தா இலைகள் உதிர்ந்துட்டாங்க. சரி அவங்களுக்கும் கொஞ்சம் உரங்கள் கொடுத்து ரெடி பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். என்னடா உரங்கள்னு சொல்கிறீங்க, என்ன உரங்கள் தான் கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேங்க வாங்க. இப்போதைக்கு நான் கடையில் தாங்க வாங்கி கொடுத்தேன். நம்ம மண்புழு உரம் தான் கொடுத்துருக்கேன். நீர் உரங்கள் போன வாரம் கொடுத்துருந்தேன். இந்த வாரம் மண்புழு உரங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்மளால் வீட்டில் வர்மி கம்போஸ்ட் தயாரிக்க முடியாத காரணத்தினால கடையில் வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டு அப்படியே பாருங்கள் நம்ம தோட்டம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். நீங்களும் கொடுங்க. ஒரு கைப்பிடி கொடுத்தா போதுங்க. நிறையா கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. வாரம் ஒரு முறை இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதுமானது. நீர் உரங்கள் நம்ம டெய்லி கூட கொடுக்கலாங்க. நம்ம காய்கறி வேஸ்ட்டு எது வேணாலும் கொடுக்கலாம். தேங்க்யூ ஆல் சப்போர்ட்.